நடுவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஃப்ராகில் பெண்ட் பாயிண்டில் நமக்கு ஒன் டே பிஃபோர் ஒரு லேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை இன்னைக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம். ஸோ நம்ம ஒன் டேயாகவே எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டீமு, போலீஸ் டீமு எல்லோரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் டூரிஸ்ட்டுக்கும் ட்ராவலர்ஸ்க்கும் அட்வைசரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ரோட்டில் வந்து எஸ்பெஷலி நைட் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நைட்டு போலீஸ் சார்பாக வந்து ரெண்டு சைட்லுமே ஊட்டியிலிருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் சைட்லும், கீழே இருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணுறதுக்கு சில்வர் கிளவுட் அந்த ஏரியாவில் ஏற்கனவே பாஸ் செக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் போட்டு அங்கேயே ஒரு செக் பாயிண்ட் போட்டு நைட்டு மட்டும் டூரிஸ்ட் வெஹிக்கிள் அட்வைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அனுப்புகிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெண்டு பக்கமும் போகாமல், எஸ்பெஷலி பிகாஸ் நைட் டைமில் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ரிஸ்கின்றதுனால நைட்டு மட்டும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி டூ வேல போகாமல் நேற்றுலேருந்து முந்தானத்துலேருந்து 2 டேஸாக நைட்டு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் போட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அனுப்புகிறோம். அட்வைஸ் பண்ணி ஸ்லோவாக போனோம், ஒன் சைடாக போகணும்னு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸ்டாகர் பண்ணி அனுப்புகிறோம். மற்றபடி சேஃப்டி இதில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபாரஸ்ட்டு ஹைவேஸ் எல்லாருமே. ஸோ இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. ப்ளஸ் நம்ம டிஎன்டிஆர்எஃப் டீம், டிசாஸ்டர் ரிலீஃப் போலீஸ் டீமும் வந்து நியரஸ்டாகவே ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க, கூடலூரில் இருக்காங்க. எனி இஷ்யூனா உடனே ஆன் கால் அட்டென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது கூட இங்கே அது ஆல்ரெடி நமக்கு ஃப்ராகில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்பாட் வர மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த ஆங்கிளும் வந்து ஹைவேஸ் கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆகாஷ பாலம் பிரிட்ஜு, அதே மாதிரி ஃப்ராகில் பெண்டு, இதெல்லாமே நமக்கு ரீசெண்ட் இயர்ஸில் மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ் ஆன பாயிண்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக ஆல்ரெடி இவங்க இந்த ஆகாஷபாலம் பாயிண்டில் இந்த பேரபெட் வால் ஹைட் பண்ணி இந்த சேஃப்டி ப்ரிகாஷனரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர் பேரபெட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ராகில் போலீஸ் சார்பாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ளஸ் ரம்பிள் ஸ்ட்ரிப் போடுறதும் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷனுக்காகவும் அவங்க ஹைவேஸ்லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் முன்னாடியே நமக்கு டிசாஸ்டர் ரிலேட்டடாக, ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக சென்சிட்டிவ் ஏரியானால ஆல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்பவே அலர்ட்டாக ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ டூரிஸ்ட் அண்ட் ட்ராவலர்ஸ், லோக்கல்ஸ் எல்லாருமே இதுக்கு கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி போலீஸ் கூட ஒத்துழைச்சு சேஃபாக இந்த ஏரியா கிராஸ் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நைட்டு மட்டும் மானிட்டர் பண்ணி அனுப்புகிறோம். மற்றபடி பிகாஸ் நமக்கு ஆல்டர்னேட் ரூட் இல்லை, இங்கேருந்து கூடலூர் போகிறதுக்கு ஆல்டர்னேட் ரூட் இல்லாததுனால நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, டைவர்ஷனும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு டைவர்ஷன் ரோடு இருந்தால் கூட நம்ம ஃபுல் டைவர்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம். கல்லட்டி வழி நம்ம ஃபுல் வெஹிக்கிள் அனுப்ப முடியாது, அது ரிஸ்க்கு. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு நைட்டு மட்டும் ஒன் வேயாக கண்ட்ரோல்டாக அனுப்புகிறோம். மற்றபடி டெய்லி இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால போயிட்டு இருக்காங்க. ஸோ ரெயின் இப்போதைக்கு ஸ்டாப் ஆனதுனால இப்படி விட்டுட்டு இருக்கோம். ரெயின் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுறது பொறுத்து தான் ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். ஸோ அது எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். நைட் ட்ராவல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோம். இந்த ஏரியாவில் அன்னெசரி நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணோம். எமர்ஜென்சி வெஹிக்கிள் மட்டும் தான் போகணும். மற்றபடி நைட் ட்ராவல் இந்த ஏரியாவில் அவாய்ட் பண்ணோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.